இது நான் 2013 வருஷம் போட்ட ஒரு இசை ஆல்பம். ஒரு 8 பாடல்கள் அடங்கிய ஒரு பாட்டு, இனிமையான இந்தியா அப்படின்னு ஒரு இசை ஆல்பம். கிட்டத்தட்ட நான் கூலி வேலை செஞ்சு சித்தாள் வேலை, ஹெல்ப்பர் வேலை பார்த்து போட்ட ஒரு ஆல்பம் சாங். கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா செலவு, எனக்கு ₹1 மிச்சம் கிடைக்கல, ₹1 திருப்பி வரல, மொத்தத்தில் பெரிய நஷ்டம். இதை பற்றி லாஸ்ட்டு கொஞ்சம் பேசுகிறேன் வீடியோ எண்டில். ஃபஸ்ட்டு இதில் ஒரு பாட்டு பாடுறேன், பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். பாட்டு நல்லா பிடிச்சிருந்தா ஒரு ஷேர் பண்ணுங்கள். பாடுறேன் ஃபஸ்ட்டு பாட்டை. இந்தியா என்பது இனிமையான நாடு, இமயம் முதல் குமரி வரை இணைந்திருக்கும் நாடு. இந்தியா என்பது இனிமையான நாடு, இமயம் முதல் குமரி வரை இணைந்திருக்கும் நாடு. சிந்தனை செய்பவர் சிறந்து விளங்கும் நாடு, சிந்தனை செய்பவர் சிறந்து விளங்கும் நாடு. நாடு நல்ல நாடு, நம் பாரத திருநாடு. இந்தியா என்பது இனிமையான நாடு, இமயம் முதல் குமரி வரை இணைந்திருக்கும் நாடு. அனைத்து மண் வகைகளும் எங்கும் ஏரி குளங்களும், பசுமை நிறைந்த காடுகளும் வானுயர்ந்த மலைகளும், பயிர்களை விளைவிக்கும் பரிசுத்த தண்ணீரும், உயிர்கள் வாழ்கின்ற உப்பு கொண்ட பெருங்கடலும், பாலைவன சோலையும் தூய்மையான பனித்துளியும். இந்தியா என்பது இனிமையான நாடு, இமயம் முதல் குமரி வரை இணைந்திருக்கும் நாடு. எல்லை காக்கும் வீரரும் ஏந்தி கொள்ளும் ஆயுதமும், எத்தனை பேர் வந்தாலும் எதிர்த்து நிற்கும் சக்திகளும், தினமும் வளர்ந்து வரும் விஞ்ஞான குறிக்கோளும், மிளிரும் ஒளி விளக்கும் தெளியாத இருள் விளக்கும், படிக்க கல்வி கூடமும் துடிக்கும் இளைஞர் படைகளும். இந்தியா என்பது இனிமையான நாடு, இமயம் முதல் குமரி வரை இணைந்திருக்கும் நாடு. சிந்தனை செய்பவர் சிறந்து விளங்கும் நாடு, சிந்தனை செய்பவர் சிறந்து விளங்கும் நாடு. நாடு நல்ல நாடு, நம் பாரத திருநாடு. இந்தியா என்பது இனிமையான நாடு, இமயம் முதல் குமரி வரை இணைந்திருக்கும் நாடு. பாட்டு எப்படி இருக்குது? இதான் இதில் 8 பாட்டு இருக்குது, தெரியுதா? இந்த 8 பாட்டு வரிசையாக. இதில் ஃபஸ்ட்டு பாட்டு தான் நான் பாடினேன். இது என்னென்னா, சித்தாள் வேலை செஞ்சு கூலி வேலை பார்த்து அந்த டைமில் 1 லட்ச ரூபா எனக்கு செலவாச்சு. ஆனால் ₹1 திருப்பி வரல. அதான் என்னோட பெரிய ஒரு பணம் போன பிரச்சனை இல்லை. எனக்கு ஹிட்டாக இருந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. ஹிட் ஆகலை. நான் ஒர்க் பண்ண கொடுத்த இடத்துல ஒழுங்காக ஒர்க் பண்ணலை. அவர் ஒழுங்காக தெரியாத ஒரு ஆள்கிட்ட ஒன்று கொடுத்துட்டேன். அந்த டைம் என்ன, இப்போ இந்த மாதிரி ஆன்லைன் அந்த மாதிரி கூகுள் பெரிய அளவு நம்ம சர்ச் பண்ணி எடுக்கலாம் ரொம்ப கஷ்டம். எங்கே ஸ்டுடியோ இருக்குது ஒன்றுமே தெரியாது. திடீர்னு ஒரு ஆள்கிட்ட ஏதாச்சும் ஒரு ஆள்கிட்ட ஒரு ஆள் கீபோர்டு கொண்டு எங்கள் வீட்டோடு போயிட்டுருப்பார். அப்போ இவர்கிட்ட கீபோர்டு கொண்டு போய் அவர்கிட்ட பேசி அப்புறம் அவரோட ஸ்டுடியோ காட்டி தந்து அது ஒழுங்காக பண்ணலை. அவர் ஒன்றுமே தெரியாது. குரங்கு கையில் பூமாலை கொடுத்த மாதிரி ஆகி போச்சு. நான் டியூனு வரிகள் எழுதி எல்லாம் நான் தான் கொடுத்தேன். அவர் ஆர்கஸ்ட்ரேஷன் பண்ணணும், அந்த அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் பண்ணணும். அதை ஒழுங்காக பண்ணலை, மொத்தத்தில் போச்சு. அப்படி மக்களுக்கு எல்லாம் அந்த கேசட் கிட்டத்தட்ட 1000 கேசட்டு மேலே போட்டேன். எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தேன். எல்லாருக்கும் ஒரு கேசட் கேளுங்கன்னு எல்லாருக்கும் ஃப்ரீ கேசட்டு விளம்பிட்டேன். அன்னதானம் மாதிரி பண்ணேன். உபயம் ஃப்ரீயாட்டு எல்லோரும் கொடுத்து பண்ண கேசட்டு தான். 2013 தொடங்கின ஒரு இசையமைப்பாளர் ஆகணும், ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு தொடங்கின ஒரு ப்ராஜெக்ட்டு. ஆனால் இதுவரை நான் பெரிய சொல்கிற அளவு நிறையா பாடல்கள் பண்ணியிருக்கேன், டிவோஷனல் சாங்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். ஆனால் சாதிக்கிற அளவுக்கு பெரிய சாங் ஒன்றும் பண்ணலை. கண்டிப்பாக பண்ணுவேன், நம்பிக்கை இருக்குது. உங்களோட பேராதரவும் பேரன்பும் சப்போர்ட் இருக்கும்போது கண்டிப்பாக வெகு விரைவில் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். உங்கள் பாட்டு பிடிச்சிருந்தா ஒரு ஷேர் மட்டும் பண்ணுங்கள். நன்றி.